மேஷ ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். அற்புதமான நிலையிலே சந்திரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே ஆட்சி பலத்தோடு சூரியன் புதன் சுக்கிரனோடு இணைந்திருக்கின்ற காரணத்தினால் இந்நாளிலே நீங்கள் துவங்கும் அனைத்து விஷயங்களும் வெற்றி பெறும். புதிய முயற்சிகளை துவங்குவதற்கு உகந்த ஒரு நல்ல நாள். இந்நாள் உங்களுக்கு பல வெற்றிகளை பெற்றுத் தருகின்ற ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. தொழில் முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். பொருளாதார ரீதியாகவும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். புதிய திட்டங்களை செயல்படுத்துவீர்கள். தொழில் முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். பொருளாதார ரீதியாகவும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற நாள். குடும்பத்திலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. மிகப்பெரிய பண வரவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்நாளிலே இருக்கிறது. தனலாபம் ஏற்படுத்துகின்ற வகையிலே கிரகங்கள் மிக சிறப்பாக அமைந்துள்ளன. ராசிக்கு 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திலே சூரியன் புதன் சுக்கிரன் சந்திரன் ஆகிய 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருப்பது அற்புதமான ஒரு நன்மை செய்யக்கூடிய அமைப்பாகும். ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்நாளிலே எதை செய்தாலும் அது வெற்றி கிடைக்கும். கடக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சந்திரன் ராசியிலேயே ஆட்சி பலத்தோடு இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் இந்நாளிலே நீங்கள் எதை செய்தாலும் அது வெற்றி பெறும். எல்லா விதமான ஒத்துழைப்பும் கிடைக்கும். பிறரின் ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள், பெரிய மனிதர்கள், உற்றார் உறவினர் ஆகியோரின் உதவியுடன் பல புதிய விஷயங்களை எல்லாம் செய்து அவற்றிலே வெற்றி காண்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். வியாபாரத்திலே உள்ளவர்களுக்கு அமோகமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். தொட்டது துலங்கும் நாளாக இந்நாள் விளங்குகிறது. இந்நாளிலே நீங்கள் செய்கின்ற புதிய முயற்சிகள் அனைத்தும் மகத்தான வெற்றியை பெற்றுத் தருகின்ற வாய்ப்பு இருக்கிறது. மிக சிறப்பான முறையிலே உங்களுடைய தொழிலிலே முன்னேற்றம் அடைவீர்கள். எத்தகைய தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அல்லது உத்தியோகத்திலே இருப்பவர்களாக இருந்தாலும் இந்நாளிலே மிகப்பெரியதொரு முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வழங்கப்படும். சமூக அந்தஸ்து உயர்ந்து காணப்படுகின்ற ஒரு நல்ல நாளாக சிம்மத்திற்கு இந்நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய நன்மை நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டிருப்பது மிகப்பெரியதொரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்பாகும். ராசியில் இருக்கும் சனியும் 8ஆம் இடத்தில் இருக்கும் குருவையும் தவிர பிற கிரகங்கள் அனைத்தும் நல்ல நிலையிலே இருக்கின்றன. பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். தொழில் முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் துவங்குவதற்கான திட்டங்களை எல்லாம் தீட்டி வைத்துக் கொண்டு அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இந்நாளிலே நடத்தினால் அவை வெற்றிகரமாக நடந்து முடியும். இறை வழிபாட்டிலே மனம் செல்லும். ஆலய வழிபாடு செய்வது இந்நாளிலே உங்களுக்கு அதிக நன்மையை பெற்றுத்தரும். துலா ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். தொழில் முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்திலே 4 கிரக சேர்க்கை, ராசி அதிபதியுடன் 3 கிரகங்கள் சேர்ந்திருப்பது மிகப்பெரியதொரு நன்மையை செய்யும் அற்புதமான கிரக அமைப்பாகும். ராசிக்கு குரு பார்வை இருப்பதால் இந்நாளிலே நீங்கள் எத்தகைய முயற்சியில் இறங்கினாலும் அது வெற்றிகரமாக நடந்து முடியும். நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. நீண்ட நாட்களாக நடைபெறாமல் இருந்த ஒரு நல்ல விஷயம் இந்நாளிலே நடக்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்திலே சந்திரன் சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. பாக்யஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. பல பாக்கியங்கள் எல்லாம் உங்களுக்கு நடைபெறும். வாழ்க்கை முன்னேற்றம் அடைவதற்கான நல்ல தகவல்கள் வந்து சேருகின்ற நாள். இந்நாளிலே நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எடுத்த காரியம் அனைத்தையும் மிக சிறப்பாக செவ்வனே செய்து முடிக்கின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும்.
தனுசு ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் இந்நாளிலே முக்கியமான பணிகளை தவிர்த்து விடுவது நல்லது. அன்றாட கடமைகள் என்ன உண்டோ அவற்றை மட்டும் செய்யுங்கள். ஆடி அமாவாசை நாள் என்பதால் இந்நாளிலே தந்தை உயிரோடு இல்லாதவர்களாக இருந்தால் முன்னோர்களை நினைத்து அவர்களின் பெயரை சொல்லி தர்பையிலே எள்ளும் தண்ணியும் ஊற்றி தர்ப்பணம் செய்ய வேண்டும். தந்தை இருந்தால் அவரை வணங்கி அவரிடம் ஆசி பெற வேண்டும். இறை வழிபாட்டை தவறாமல் செய்ய வேண்டும். ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு நாள். இந்நாளிலே நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றையெல்லாம் தவிர்த்து விடுவது நல்லது. மகர ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். சமூக அந்தஸ்து உயர்ந்து காணப்படுகின்ற நாள். உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு அனைத்தும் சிறப்பாக இருக்கும். புதிய பொறுப்புகள் ஒரு சிலருக்கு வந்து சேரும். பொது வாழ்க்கையிலே உள்ளவர்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கும்ப ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். இந்நாளிலே உங்களுக்கு புதிதாக சில நண்பர்கள் அறிமுகமாவார்கள். ஒரு சில புதிய ஆஃபர்ஸ் உங்களுக்கு வரும். அவற்றை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என தயக்கம் காட்ட வேண்டாம். எந்த ஒரு வாய்ப்பு வந்தாலும் அதை நழுவ விடாமல் பயன்படுத்திக் கொள்வதுதான் உயர்ந்த குணம். ஆகவே இந்நாளிலே உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. மீன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெற்றிருக்கின்ற தினம். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகிய சந்திரன் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருக்கின்ற ஒரு மிகச் சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. ஆகவே உங்களுடைய பதவி உயர்வு கிடைக்கும். உத்தியோகத்திலே மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும், சுய தொழில் செய்பவர்களாக இருந்தால் அந்த வியாபாரத்திலே அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. சொந்தமாக வீடு மனை வாங்கும் எண்ணம் உள்ளவர்களுக்கு அவை கைகூடுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும்.